வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜோதிடத்துல குலதெய்வம் வழிபாடு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய குலதெய்வம் சொல்லி ஒன்று இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் 9வது பாவகத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் 9வது பாவகத்தில் குலதெய்வத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கணும். இப்ப குலதெய்வம் அப்படின்னாக்க நம்ம முன்னோர்கள் வழி வழியா அவங்க வணங்கிட்டு வரக்கூடிய தெய்வம். பொதுவாக நம்ம முன்னோர்கள் தான் தெய்வம். அப்போ அந்த முன்னோர்கள் வழி வழியா தெய்வத்தை வணங்கிட்டு வருவாங்க. 7 ஜென்மத்துக்கும் அவங்க வணங்கிட்டு வருவாங்க. அந்த குலதெய்வத்தை நாம வருடம் ஒரு முறை, தூரமா இருந்தோம்னாக்க வருடத்துல ஒரு முறையோ, நாம 2 முறைகளோ சென்று தரிசிக்கணும். தரிசிச்சோம்னா தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுடைய தெய்வம் நம்முடைய குலதெய்வம் தான். அப்ப இந்த குலதெய்வத்தை பத்தி இவருடைய ஜாதகத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா அது எந்த அளவுக்கு நமக்கு பிராப்தத்தை கொடுத்துருக்கு, அந்த குலதெய்வம் நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாம பார்க்கணும். பொதுவா ஒருவருக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய, இப்போ சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணவத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொருத்தரும் வழிபடக்கூடிய தெய்வங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ சைவர்கள் சைவ மதத்தை வணங்குவாங்க, வைணவர்கள் வைணவ மதத்தை வணங்குவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் சொல்லி இருக்குது. அந்த குலதெய்வங்கள் நமக்கு என்ன என்ன பண்ணும் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கணும். இப்போ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் தான் நம்முடைய குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வத்தினுடைய சாபமோ இல்ல குலதெய்வம் நம்மளை விட்டு போவோ என்ன காரணம் காரியங்கள் இருக்குங்கிறத நம்ம ஜோதிடத்துல நம்ம பார்க்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க ஒருவருக்கு குலதெய்வ பிராப்தமே இல்லை, குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே இல்லை அப்படின்னாக்க அந்த 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் கேட்டீங்கன்னாக்க திதி சூனிய பாதகத்துல இருக்கும், இல்லைன்னா அசுப கிரகங்கள் அங்க பார்க்கும். ஒருத்தருக்கு குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்குதுனாக்க அவங்க வீட்டுல அந்த பெண் பிள்ளைகளா பிறந்து அந்த குலத்தை விட்டு மாறி போயிடுவாங்க. திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய எல்லாமே பெண் குழந்தையா பிறந்துட்டு இருக்கும். அவங்க திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த திருமணத்தின் வாயிலாக அவர்கள் அப்படியே மாறி மாறி அப்படியே குலதெய்வமே காணாம போயிடும். அப்போ ஒரு குலமே அங்கே இருக்காது. ஆண் வாரிசுதாரர்கள் அவர்கள் குலதெய்வம் தந்தை வழியாக வரக்கூடிய அந்த தெய்வத்தை தான் அவங்க வழி வழியா வணங்கிட்டு வருவாங்க. இப்போ ஆண் பிள்ளைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க அந்த குலதெய்வத்தை விடாம தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வருமையானால் அவர்கள் குலம் செழிக்கும். குலம் செழித்து ஒரு நற்கருணையும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ பொதுவாக நம்ம குலதெய்வ கோயிலில் வருடத்துக்கு ஒரு முறை கும்பிட போகும்போது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாம வெளியூர்லயே இருந்தாலும் சரி, கடல் தாண்டி நம்ம இருந்தோம்னாலுமே நம்முடைய குலதெய்வத்தை நம்ம வணங்க போறோம் அப்படின்னு நாம இந்த டேட்ல நம்ம குலதெய்வத்தை போய் வணங்க போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு மனசுல வச்சிட்டோம், நம்ம வீட்டுல எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னாலே நம்மளுடைய வரவுக்காக நம்முடைய குலதெய்வம் எழுந்து நிற்கும். இது முன்னோர்கள் சொல்லி வச்சது. அந்த குலதெய்வம் நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளை இந்த வருடம் நம்மளை தரிசிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய குலதெய்வம் எழுந்து நிற்கும். அப்போ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போன உடனே
தெய்வத்திற்கு ஒரு ஆனந்தம், சந்தோஷம். நம்ம பிள்ளைகளும் நம்மளை பார்க்க வந்துட்டாங்க, நம்மளை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குலதெய்வம் வந்து அருள்பாலிக்கும். அப்போ நம்ம குலதெய்வத்திற்கு வந்து பொங்கல், படையல், கடா வெட்டுறவங்க கடா வெட்டுறது, தெய்வத்துக்கு பிடிச்சமான பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சு தனிப்பட்ட முறையில் போய் எப்பவுமே குலதெய்வத்தை வந்து வழிபடக்கூடாது. குலம் என்பது வந்து அங்காளி, பொங்காளி, சொந்த பந்தம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு, நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவரையுமே, அண்ணன், தம்பி அனைவரையுமே கூப்பிட்டு குலதெய்வத்துல போய் வழிபாடு பண்ணணும். அப்பதான் அந்த குலமும் குலதெய்வமும் நமக்கு நல்லபடியான நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும். இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில போய் நம்ம பொங்கல் வச்சு கும்பிட்டு வரோம் அப்படின்னா அதுல பெரிய யூஸ் ஒண்ணுமே இல்லை. வருடத்துக்கு ஒரு முறை நம்ம போகும்போது நம்முடைய உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம் அனைவரையும் அழைச்சிட்டு போய் நாம குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வச்சு கடா வெட்டி படையிலிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு நம்ம வரும்போது குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும். குலதெய்வம் மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு பரிபூர்ண ஆசையும் கொடுக்கும், நமக்கு துணையும் நிற்கும். நாம ஒரு இடத்துக்கு போய் ஒரு காரியம் செய்யணும்னு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்முடைய குலதெய்வம் போய் சரி பண்ணிடும். அந்த காரியங்கள் அனைத்தையும் நன்மையாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யும். மற்ற தெய்வங்கள் வருவதற்கு முன்பாகவே நம்ம குலதெய்வம் நமக்கு ஓடோடி வரும். நம்ம குலதெய்வம் நமக்கு வழிவிட்டால் மட்டுமே மற்ற தெய்வங்களுடைய பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடா வெட்டுறதை பற்றியெல்லாம் பல்வேறு முரணான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு உயிரை பலி கொடுக்குறாங்க, ஒரு உயிரினத்தை கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த சர்ச்சையான பேச்சுக்கள்லாம் நிறைய வரும். அது அப்படி அல்ல. குலதெய்வத்திற்கு நாம எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. நம்ம ஒரு ஆடு வாங்கி கடா வாங்கி நம்ம கோயில்ல நேர்ந்து விடுறோம் அப்படின்னா அந்த கடா இறைவனுக்காக படைக்கப்பட்டது. நாம் அதை வெட்டி அந்த குலதெய்வத்துக்கு நம்ம சமர்ப்பிக்கும் போது, காணிக்கையா நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது அது இறைவன் பாதம் சென்று அடைகிறது, மோட்சம் பெறுகிறது. எப்படித்தான் புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஒரு கடாவே நம்ம வெட்டுறோம் அப்படின்னா அந்த கடா அந்த இறைவனுக்காக, அந்த இறை பிராப்தத்துக்காக மோட்ச பாதையில் சென்று அது இறைவன் பாதம் சரணடையுது. இதைத்தான் வந்து பெரியவங்களும் சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க. தவறான ஒரு கருத்து அல்ல. இறைவன் நம்முடைய குலதெய்வம் என்னெல்லாம் சாப்பிடும், என்னெல்லாம் பண்ணும். ஒருத்தருக்கு கருப்பு இருக்கிறாரு, ஒருத்தருக்கு முனீஸ்வரர் இருக்கிறாரு, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிருஷ்ணர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அம்மன் இருப்பாங்க, முருகப்பெருமான் இருப்பாங்க. கானபத்தியம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லயே நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த 6 வகையான மத வழிபாடுல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உண்டான அந்த வழிபாடு முறைகள் என்பது தனித்துவமானதாக இருக்கும். ஒவ்வொரு வழிபாடும் இருக்கும். பெண் தெய்வத்திற்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த பெண் தெய்வத்திற்கு தகுந்தாற் போல உள்ள படையல், பொங்கல் போன்ற விஷயங்கள் அனைத்துமே செய்வோம். காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த நம்ம கருப்ப முனீஸ்வரன் போன்ற தெய்வங்களுக்கு நாம அதற்கு ஏற்றாற் போல நாம அந்த வழிபாடு முறைகளை செய்வோம். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம வந்து இந்த வழிபாடுகளை எடுத்து செய்யும் பொழுது அங்க நம்ம முன்னோர்களோட ஆசை, பரிபூரண ஆசையும் குலதெய்வத்தினுடைய அந்த பரிபூரண ஆசையும் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். அப்போ வருடத்தில் ஒரு முறை வந்து நம்ம நிச்சயமாக குலதெய்வம் கோயில் சென்று வழிபட்டால் மட்டுமே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம் எல்லாம் நீங்கி நமக்கு அடுத்தடுத்த பாக்கியம் சொல்லக்கூடிய, அதாவது 9ஆம் இடம் தான் வந்து பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானம் நமக்கு இருந்துச்சுனாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு நமக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னாக்க நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு எப்படி நடக்கும்? அதனால இந்த பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தந்தை பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து நமக்கு நல்ல விதமா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த குலதெய்வத்தை வந்து நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி சொல்றது. நம்மகிட்ட வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம அழுத்தம் திருத்தமாக நம்ம வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். எப்பவுமே வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வாழ்வு சிறப்பா இருக்கும். நீங்க என்னதான் வந்து ஜாதகம் பார்த்தாலும் கூட, நீங்க என்னதான் வந்து பரிகாரம் செய்தாலும் கூட,
குலதெய்வத்தை நீங்க வணங்கினால் மட்டுமே உங்களுக்கு பிராப்தம் எல்லாம் கிடைக்கும். ஆகையினாலே குலதெய்வ வழிபாடு என்பதை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகவும் எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம குலதெய்வம் தான் வாழ்க்கையில முக்கியம். குலதெய்வம் தான் வாழ்வில் நம்ம சிறப்பாக வாழ்வதற்கும், நமக்கு அனைத்து விஷயங்களும் சாத்தியமாகிறதுக்கும், அனைத்து விஷயங்களையும் நம்ம செய்வதற்கும், நமக்கு கிடைப்பதற்கும், வாழ்வில் ஒரு சொந்தமா வீடு கட்டணும்னாலும் சரி, ஒரு சொந்தமா ஒரு தொழில் செய்யணும்னாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன். குலதெய்வத்தை பத்தின சந்தேகங்கள், உங்களுக்கு ஜாதகத்துல குலதெய்வம் உங்களுக்கு எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்குது, குலதெய்வம் எப்படிப்பட்ட சூழல்ல உங்க ஜாதகத்துல இருக்கு, தொடர்ந்து உங்களுக்கு அருள் பாலிக்குதா, இல்ல உங்களுடைய ஜாதகத்துல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லையா அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதகத்தை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பர்ல நீங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க அனுப்புங்க. அதை பார்த்து உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா, அந்த குலதெய்வம் உங்களுக்கு எந்த ஊர்ல இருக்குது, அந்த குலதெய்வத்தினுடைய உங்களுக்கு உதவிகள் கிடைக்குமா இல்லையா என்பதை உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நாங்க கணிச்சு சொல்றோம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம்னா கூட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க 9ஆம் இடம் நமக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தித்து குலதெய்வத்திடம் வேண்டி வாழ்க வளமுடன். வணக்கம்.